ஏட்டு குண்டல வாடா, இன்னைக்கு மச்சி பிசினஸ். என்ன நாயுடு, சாப்பாடு திந்து போச்சு, போயா. வாடிக்குங்க. வாடிக்காது வேடிக்காது, போயா அண்ணா, போயா. முதலாளி என்னடா 175 பில்லு. 175 இன்னைக்கு முழிச்சது நரிமுகம்டா. இந்த பில் எடுத்துட்டு போ. கொண்டாங்க. வாங்கிட்டு வந்துரு. என்ன இது கணக்கு? நான் என்ன இடிச்சு வாங்க நினைச்சியா? நான் சாப்பிட்டது மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நீதானே சாப்பிட்ட? 5 சாப்பாடு, 3 வறுவல், 5 முட்டை, எல்லாத்தையும் பார்த்துதானையா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு, கரெக்டான கணக்கு. 5 கப்பு சாப்பாடு, 5 கா 1.25, 1.25 ரூபாயா? 3 வறுவல், 3 கா 3/4 ரூபாய். அப்புறம் முட்டை 1 ஒரு அணா, 5 முட்டை 5 அணா. அப்பளம் பொரியல் எல்லாம் சும்மா தானே. எல்லாம் கூட்டி பார்த்தாலும் 3 தடவை கூட்டி பார்த்தாலும் 4 தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ, விலைவாசி கணக்கு தெரியாம அந்த காலத்து ஆளு மாதிரி அண்ணா பேசுறேன் ஐயா. ஐயா, நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றையா. முதலாளி 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான். குறைஞ்சது 3 குறையா பண்ணிருப்பான். ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க இங்க, அதுவே எனக்கு பெரிய கௌரவம். போயிட்டு வாங்க ஐயா. சே சே சே, நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை. அதனால சாப்பாடுக்கு 3 ரூபாய். நல்ல பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது? எப்பவுமே மத்தவங்கள மோசம் பண்ணி வாழக்கூடாது, நேர்மையா வாழணும், தெரியுமா? பழனியப்பா, ஞான பழனியப்பா, திருஞான பழம் நீயப்பா. பேர் என்ன சார்? என்ன பண்ற? கண்ணாடி தொடக்கிறேன் சார். வாயா இந்த பக்கம் வாயா. சுத்தமா தொடக்கலாம் தெரியாது சார், உடம்பு தெரியாது. அழுக்கு பண்ணிட்டு வாயா இந்த பக்கம். நல்லா தொடச்சு பக்கம் வாயா. பாவகராக்கி சிங்கம் வேற போட்டாங்க. இந்த பக்கம் வாயா. தொடச்சாச்சு சார். காசு காசு போயா. சார், கை சார், காசு சார், கை சார், காசு சார், கை விடுங்க சார், காசு வேணாம் சார். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, பன்னாட்டு வெங்கதான் அண்ணாட்டு தென்னாட்டு வெங்கதா. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா. தட்டனக்கடை தட்டனக்கடை அஜத் அஜத். அண்ணாத்த ஆடுறார் அங்க அங்க சக்கர ஜங்க. அண்ணாத்த ஆடுறார் பெரிய பிரபுதேவா நினைப்பா உனக்கு? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது. இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முரளி கிடைச்சுதானா? ஓகே, அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பண்ணிட்டு போயிட்டீங்களே, என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. நம்ம தலைவரே போயாச்சு, நாம எல்லாம் அனாதைங்கதான். என்னையாங்க கூட்டம்? எதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? கை கொடுங்க சார். முருகண்டா, வாத்தியார் போனது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே, மறைச்சிட்டீங்க. நீங்க சொன்னா நீ அழுதுற வேண்டியதான், கண்டா சொல்லல. இப்ப மட்டும் அழுலையா? ரிஷி சார், டாக்டர் சார், எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரிஷி டாக்டர் எப்படி கூப்பிடுறத? பரவாயில்ல, ரிஷினே கூப்பிடுங்க. தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்தாலே போதும்.
நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்க. ஆனா தேவி என்ன மன்னிக்க மாட்டா, எனக்கு தெரியும். பப்ளி மாஸ், ஒன்ன யாராவது கோச்சுக்க முடியுமா? அதுல நான் எப்போ மறந்துட்டேன். நீ கவலையே படாத. உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கேயோ தோத்துற. இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். ஐயோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசிஞாபம் வந்துருச்சு. 2 நாளா சாப்பிட்டு. வா 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 வா. எத்தனை இந்த காதலண்டி யாரும் டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. டேய், மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். ஐயோ, இல்லடா. நீ நான் தான் பேசுனேன். பேசுடா பேசுடா. ரொம்பி, காதல் என்னடா? காதல் என்ன? காதல் ஊமணி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல் என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோமி. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார் முரளி, தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்கா கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம், மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூ கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். டேய், காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லுடா. காதலிக்க கூடாதா? என்ன பண்றது நேரம்? You see, sometimes love is blind. அப்படின்னா? காதல் ஊமடா. போடா, எப்படிடா நம்புறது? அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு. வாடா. இவன் ஒருத்தன் நீங்க கேட்கறான், நம்ம ஊர் நிறுத்து. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? போ. குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்தா மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? டேய், நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? வாயை திறந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? வாமா, எனக்கு தெரியும். நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசியா முரளி? பேசியாடி? நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு இரு. சார், அந்த பேஷண்ட் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். டேப்லெட்ஸ் கொடுத்தீங்க சார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குவீங்க. ஓகே சார். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. 1 minute மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர்தான் இவரு. இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. ஆமே, பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்னடா அப்படி பிளாட் ஆயிட்ட? ரோமி, எழுந்துடுறா. என்ன? அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே. வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி சொல்றது? பெட்டர், ஒரு வேலை பண்ணு. ஐ லவ் யூன்னு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் எல்லாம் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன். உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன்.
ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். முதல்வர் அன்னைக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல, நீ எழுதும் லெட்டர். क्या हुआ? प्यार, दिल, लको, लकी, गुलाबी, कागजी. Catch the penance. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும்போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் எழுதிருப்பேன்ல. நாட் காய் நாட். வெள்ளை காமி. இதுக்கே வருதா? நல்ல வெள்ளை காமியா? இதுக்கு அந்த வெள்ளை மேல கட்ட வரல் பிளீஸ். லிஸ்ட் போட்ட? என்ன எழுதிருக்க? தந்தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ, தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ. You see that? போடா. வா, இத புடி, இத எடுத்துட்டு போ. செம அடி வாங்க போறா. ஹலோ பப்ளிமா, இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். என்ன இது கை நாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அல்ல, அல்ல. பப்ளிமா, நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much.